சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து தரணி ரமேஷ் அவர்கள் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மசோதா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லயே தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மத்திய அரசு இத பத்தி ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இது இந்திய ஒன்றியத்தை சிதைக்கக்கூடிய திட்டம்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. என்ன இதோட அம்சம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2014 இந்திய ஒன்றியத்திலே ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பின்னாலே இஸ்லாமிய மக்களை கிறிஸ்துவ மக்களின் மீது வெறுப்பை உமிழ்வதற்காக ராமனையும் கிருஷ்ணனையும் ஏற்றுக்கொண்டால்தான் இந்தியாவிலே குடியுரிமை இருக்கலாம், சொத்துரிமை இருக்கலாம், வாக்குரிமை இருக்கலாம் என்கிற ஒரு மறைமுக RSS செயல் திட்டத்தை இங்கே புகுத்துவதன் மூலமாக தொடர்ச்சியாக மாநிலங்களின் மீது மொழி தாக்குதல், இந்தியை திணிப்பதன் மூலமாக மொழி தாக்குதல், அதற்கு அடுத்ததாக தென் மாநிலங்களை வஞ்சிக்கிறது மூலமாக வரி வருவாய்களை இங்கிருந்து மாநில அரசிடம் பெற்றுக்கொண்டு இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு அதிக நிதியை வரியை திருப்பி கொடுப்பதன் மூலமாகவும் தென் மாநிலங்களை வஞ்சிக்கிறது முறையாக தொடர்ச்சியாக தன்னுடைய வலுக்கட்டாயமாக அந்த ஒரே நாடு ஒரே திட்டம் ஒரே மொழி ஒரே தேசம் என்கிற அந்த கொள்கைக்கு நம்முடைய மொழி சிறுபான்மையரை தமிழ் தேசிய இனங்கள் போன்ற மலையாள தேசிய இனங்களை, கன்னட தேசிய இனங்களை, கேரள ஆந்திரா மொழியை பேசக்கூடிய தெலுங்கு தேசிய மக்களை வஞ்சிக்கிற விதமாக தொடர்ச்சியாக இந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழ்நாடு கடந்த 1938 இருந்து இந்தி திணிப்பை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மத்தியிலே ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி RSS மறு வடிவமாக RSS கொள்கையை இந்தியாவிலே செயல்படுத்துகிற ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறபடியால் இங்கே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்கிற அந்த RSS அடிப்படைவாதத்தை மக்கள் மீது திணிக்கிற வகையிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அடுத்த முயற்சி தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த வடிவம். இதை கண்டிப்பாக ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருக்கிற எந்த மாநிலமும் ஏற்றுக்கொள்ளாது, எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக அந்த மசோதா தோல்வியிலே தான் முடியும். ஆனா அவங்க தொடர்ந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த கொள்கை இப்பதான் எடுத்துட்டு வரப்படுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது முன்னாடில இருந்தே இருக்கு. ஆனா எதிர்க்கட்சிகள் தான் இப்பதான் இத கொண்டு வர மாதிரி ரொம்ப கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல முதல் பொது தேர்தல் 1952 இந்தியாவில் நடந்துச்சு. முதல் பொது தேர்தல். அந்த தேர்தலோடு மாநிலங்கள் அன்னைக்கு மாகாணமாக இருந்த 8 மாகாணங்களுக்கும் சேர்த்தேதான் தேர்தல் நடந்தது. ஆனால் இடையிலே மாகாணங்களிலே பிராந்திய கட்சிகள் அந்த மாநிலத்தை ஆளுகிற பொழுது, கூட்டணியாக ஆளுகிற பொழுது, கூட்டணி கட்சிக்கு சிக்கல்கள் ஏற்படுகிற பொழுது, ஆட்சிகள் கவிழுகிற பொழுது மத்தியிலே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு அப்படியே தான் இருக்கும். மாநில அரசுக்கு மட்டும்தான் தேர்தல் நடத்தும். இதுதான் ஜனநாயகம். இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. நீங்க முதல் தேர்தல், 2வது தேர்தல், 3வது தேர்தல் என்று 1987 வரைக்குமே 86 வரைக்குமே 84 வரைக்குமே அப்படிதான் தேர்தல் நடந்துகிட்டு இருந்தது. இடையில எம்ஜிஆர் மறைவுற்ற பொழுது தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மறைவுற்ற பொழுது 1988 ஆட்சி கலந்ததுக்கு பின்னாடி 91 மாநிலத்திற்கும் ஒன்றியத்திற்கும் சேர்த்தேதான் தேர்தல் நடந்தது. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு வழிதான். ஆனால் மத்தியிலே ஒரு அரசும் மாநிலத்திலே ஒரு அரசும் இருக்கிற பொழுது ஏதோ சின்ன காழ்ப்புணர்ச்சியிலே ஒன்றிய அரசோ அல்லது மாநில அரசு கவிழுகிற பொழுது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்த முடியுமா சொல்லுங்க? நான் கேட்கறதெல்லாம் என்னன்னா, இன்றைக்கு இந்தியாவில கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது கூட ஒரே கட்டமாக ஒரே நாள்ல தேர்தல் நடத்த முடியல. 9 கட்டங்களாக, 10 கட்டங்களாக, 11 கட்டங்களாக தேர்தல் நடத்துறாங்க. ஒரு தேர்தலை ஒரே கட்டங்களாக நடத்த லாயக்கற்ற இந்த ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லக்கூடியது நகைப்புக்குரியதுதான். நிச்சயமாக இந்த ஒரே நாள்ல நடத்த முடியாத தேர்தலை எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியும் சொல்லுங்க? கண்டிப்பாக அது முடியாது.
இப்ப மாநிலத்துல வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு சிங்கிள் கவர்மெண்ட், அதாவது ஒரு வந்து தனிப்பெரும்படியா ஒரு திமுக ஆண்டுகிட்டு இருக்குது. ஒரு கூட்டாட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கர்நாடகா போன்ற அரசு அல்லது வந்து அந்த கேரளாவிலே ஆந்திராவிலே கூட்டாட்சியில வந்து முதலமைச்சர் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் விளைவிக்கிற பொழுது அந்த ஆட்சி கவிழும். அப்படி கவிழ்கிற பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் இந்த மாநில அரசு கவிழ்கிற பொழுது ஒன்றிய அரசையும் நம்ம வந்து கலைச்சிட்டு தேர்தல் நடத்த முடியுமா சொல்லுங்க? நடைமுறை சிக்கல் எவ்வளவு இருக்குது. ஆக இது வந்து எப்படி இந்தியை வந்து எல்லா மாநிலங்களும் எல்லா தேசிய இனங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்தியை திணித்தார்களோ, ஒரே நாடு ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்கிற அந்த கட்டத்தை வந்து பின்வாங்காமல் தொடர்ச்சியாக 2014 இந்த ஒன்றிய அரசு படிப்படியாக இந்த மக்களை ஒரே கலாச்சாரத்திற்குள் அடக்க முற்படுகிறது பாருங்க. அந்த தன்மையில அடுத்த கட்டமாக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டுட்டு வர்றாங்க. இதை ஒரு காலம் ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்க இந்த கொள்கையில ரொம்ப முக்கியமா குறிப்பிடுற ஒரு விஷயம் என்னன்னா, செலவினத்த குறைக்கலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா சொல்றாங்க அப்படின்னும் பொழுது, மத்திய அரசுக்கு வந்து இந்தியா மேலயும், மக்கள் மேலயும் அவ்வளவு அக்கறையா? அப்படியெல்லாம் கிடையாதுங்கம்மா. நீங்க செலவீனங்களை குறைக்கிறதுக்காண்டி ஜனநாயகத்தை அழிக்க முடியுமா சொல்லுங்க? நீங்க இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய வரிகளை மக்கள் மீது திணித்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வரி எந்த உலகத்திலும் இது மாதிரி வந்து வரி விதிப்பு கிடையாது. ஜிஎஸ்டி என்று சொல்லி நம்ம 2 இட்லி வந்து 10, 10, 20 ரூபாய்க்கு சாப்பிட்டோம் என்று சொன்னால் அதுக்கு தனியா வந்து 5 ரூபாய் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டணும். இப்படி வந்து மக்களை கொடுமைப்படுத்தி வரிகளை பெறக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இந்திய ஜனநாயகம் தழைத்தவங்க வேணும், இந்திய ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்படணும்னா சில செலவுகளை பண்ணிதான் ஆகணும். அதுக்கு தானே வரி வசூல் பண்றாங்க. வரி வசூல் பண்றது எதுக்கு? மக்களுக்கு வந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கீழ்நிலையில் உள்ள மக்களை தூக்கி விடுறதுக்காகவும் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுகிறதுக்கு தேர்தல் நடத்தணும், மக்களை பாதுகாப்பு கொடுக்கணும், அவைகளுக்காக அந்த செலவுகளை செய்யணுங்கிறதுக்கு வரி வசூல் பண்றாங்க. அப்ப தேர்தலில் வந்து என்ன பெரிய செலவினம் பண்ணிட போறாங்க? 5 வருஷத்துக்கு ஒருக்க தவிர்க்க முடியாத செலவினங்களை நம்ம பண்ணித்தானே ஆகணும். ஆக செலவினங்களை குறைக்கிறேன் என்று சொல்ற இந்த அமைச்சர் அப்படி சம்பளம் வாங்காம வேலை பார்க்கட்டுமே. இந்திய ஒன்றியத்துல 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி பெரும்பான்மையா இருக்குது. எல்லாம் கோடீஸ்வரன் இன்றைக்கு வந்து வரி வருவாய முழுக்க வந்து வங்கிகள் மூலமாக வடநாட்டு பணியாட்கள் கொள்ளையடிச்சிட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். பல லட்சம் கோடிகளை வந்து மோடிகளும் அம்பானிகளும் வங்கிகளை ஏமாத்திட்டு வெளிநாட்டுல போய் நம்ம செட்டில் ஆகிறதெல்லாம் பாக்குறோம். இதை வசூல் பண்ணாலே போதும். நீங்க வந்து 20 தேர்தலை வந்து நம்ம நடத்திட்டு போயிடலாம். ஆக செலவழிகளை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்றதெல்லாம் ஹம்புக்கு. இது வந்து ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் என்கிற அந்த RSS சித்தாந்தத்திற்கு வலு சேர்ப்பதற்காக இதை மோடி கொண்டுட்டு வர்றாரு. நிச்சயமாக பாராளுமன்றம் அதை நிச்சயம் வந்து ஜனநாயகம் தோற்கடிக்கும், இந்திய அரசியல் சட்டம் அதை தோற்கடிக்கும். எதனால இந்த கொள்கைய வந்து பாஜக வந்து அவங்களுக்கு சாதகமா பண்ணிக்கிறாங்க? இந்த விஷயத்துல பாஜக வந்து இந்தியாவுக்கு சதி செய்யுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து இது வந்து மக்களுக்கு ஏத்த ஒரு கொள்கை அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிடுறாங்க. எதனால அப்படி நினைக்கிறீங்க? இல்ல நீங்க வந்து அழகா பெரியார் சொல்வாரு, ஒரு ரயில் பெட்டியில வந்து பயணிகள் ஏறுறதுக்கு முன்னாடி வசதியா வந்து வந்து ரிசர்வேஷன் பண்ணாத பெட்டியில படுத்துக்கிட்டு வருவாங்க முன்னாடி ஏறினவங்க. அப்படி படுத்துக்கிட்டு வருகிற பொழுது அடுத்தடுத்த ஸ்டேஷன்ல மக்கள் ஏறி உட்கார்றப்ப அந்த படுத்துக்கிட்டு இருக்கவனை எழுப்பி வரப்ப அவனுக்கு ரொம்ப அசௌகரியமா உணர்வான். என்ன பண்ணுவான், வந்து அடுத்தடுத்த ஸ்டேஷன்ல ஏறுறவன் நீ எந்திரிப்பா நானும் உட்காரணுங்கிறப்ப தனக்கு ஏற்பட்ட வசதி வந்து வந்து இவனால இடைஞ்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கையை தூக்கி போடுவான், காலை தூக்கி போடுவான். அவனுக்கு இடைஞ்சல் பின்னாடி ஏறவனுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே வருவான். இதான் தந்தை பெரியார் சொல்லுவாரு. 2000 வருஷமா வசதியா வாழ்ந்துட்டான். பார்ப்பனியம் வந்து பிராமணியம் வந்து இங்க இந்தியாவோட வசதியா வாழ்ந்துருச்சு. 3% 2% இருக்கிற பார்ப்பனியம் 97% இருக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட மிகப்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது சவாரி செஞ்சுட்டே வந்துட்டான். இத வந்து இந்தியா விடுதலைக்கு பின்னாலே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அம்பேத்கர் மூலமாக பெரியாரின் மூலமாக விழிப்படைஞ்சு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு, நாங்களும் வந்து இங்க வந்து பிறப்பால் உனக்கு சமமானவங்க தான் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு மூலமாக இன்றைக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வேலை வாய்ப்புல அவங்க பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப பார்ப்பனியம் பிராமணியம் பின்னுக்கு தள்ளப்படுது. 2000 வருஷமா வசதியா இருந்த பார்ப்பனியம் பிராமணியம் பின்னுக்கு தள்ளப்படுகிற பொழுது அவன் வந்து அசௌகரியமா உணர்றான்.
காந்தி 1948 சுட்டுக் கொல்லப்பட்ட RSS காரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அன்றைக்கு RSS தலைவராக இருந்த கோல்வார்க்கர் பிடிச்சு உள்ள போடுறாங்க. கோல்வார்க்கருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கே இந்தியாவுல கட்சிகள் கிடையாது. அப்பதான் அவருக்கு உதிக்குது, நம்மளுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ஜனசங்கங்கிற கட்சியை கோல்வார்க்கர் உருவாக்குறாரு. ஜனசங்க கட்சி உருவாக்கி அதை RSS வழி நடத்துது. முதல் தேர்தலில் அந்த அத்வானியும் வாஜ்பாயும் தான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனசங்கத்தை இந்திய மக்கள் ஏத்துக்கல, புறக்கணிக்கிறாங்க. ஜனசங்கத்தினுடைய மறுவடிவாக தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது. இன்னைக்கு மக்களை பிளவுபடுத்தி மதவாத அரசியல், ஜாதியவாத அரசியல், பிற்போக்கு அரசியல் எல்லாம் செஞ்சு மக்களை பிளவுபடுத்தி இன்றைக்கு மூன்றாவது முறையாக இந்தியாவில் ஒரு ஒன்றியத்தை ஆளுகிற ஒரு ஆளுங்கட்சியாக இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற பொழுது அவன் அந்த சௌரியத்தை இழந்த அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறான். அதனுடைய ஒரு வடிவம் தான் இந்திய மெதுவாக திணிக்கிறது, GST போன்ற வரி விதிப்பு, அதே போல அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற கொள்கைகள். இவர்கள் நோக்கம் என்ன அப்படின்னா, வசதியா பிராமணர்கள் மட்டுமே இருக்கணும் இந்தியால, மற்ற சமூகம் எல்லாம் தனக்கு அடிமையா இருக்கணுங்கிறதோட நோக்கம் தான் விஸ்வகர்மா திட்டங்கள் போன்ற திட்டங்கள்லாம். இதை மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதோ இல்லையோ, தந்தை பெரியாரால் விழிப்புணர்வு அடைந்த நம்முடைய தமிழ்நாடு அதை அடையாளம் கண்டுபிடித்து ஆரம்பத்திலிருந்து எதுக்குது. இந்திய திணிப்பை நம்ம 1938 எதிர்த்தோம். இன்னைக்கு கர்நாடகா, கேரளா எதிர்த்துக்கிட்டு இருக்கு. பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல பெரியார் படத்தை தூக்கிட்டு திரியறாங்க. ஏன் என்று சொன்னால், இந்த மக்களுக்கான விடுதலையை, சமூக நீதியை பெற்று தந்த ஒரு பெரியார், அம்பேத்கர் என்பதை தாமதமாக புரிந்து கொண்டு மற்ற மாநிலங்கள் இன்றைக்கு தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனால் நாம் முறையிலேயே கிள்ளி இருக்கிறோம். ஆரம்ப காலத்திலேயே பார்ப்பனோட சதியை முறியடித்திருக்கிறோம். தந்தை பெரியார் மூலமாக, அண்ணாவின் மூலமாக, கலைஞர் மூலமாக. அதை தாங்கிக் கொள்ள முடியாத இந்த இந்திய ஒன்றிய அரசு இன்றைக்கு பார்ப்பனிய வடிவம் அடியாளாக நம்ம சமுதாயத்து ஆட்களையே, பிற்படுத்தப்பட்ட மக்களிலிருந்து உருவான மோடியை கொண்டு நம்ம விரலை கொண்டு நம்ம கண்ணை குத்துவது போல மோடியை வைத்து இன்றைக்கு இந்த விளையாட்டு விளையாடி கொண்டது. இந்த கொள்கை மூலமா மோடி அவர்கள் அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான முயற்சி தான் செய்யறாரு அப்படின்னு சொல்லி பரவலா பேசப்படுறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆனா இதுவரைக்கும் முறை இருந்தது இல்லை அப்படின்னும் பொழுது, உண்மையாவே இது மோடி அவர்களுடைய ஒரு சிந்தனை தானா, இல்ல எதிர்கட்சிகள் அளவு கடந்த சிந்தனையில விமர்சிக்கிறாங்க? இல்ல, மோடி அந்த அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும். நீங்க ஜனாதிபதி, பிரதம அமைச்சர், அதற்கு கீழே மாநிலங்கள், மாநிலங்களுக்கு உண்டான முதலமைச்சர், இந்த உரிமைகள்லாம் பிடிக்கிட்டு அதிபர் ஆட்சி முறையை கொண்டுட்டு வந்துட்டு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திரலாம். பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், விளிம்புநிலை மக்களுக்காக அண்ணல் அம்பேத்கரால் வடிவமைக்கப்பட்ட இந்த சட்டம் என்பது இதுதான் நம்மளுடைய இறையாண்மை, நம்மளுடைய இதயமாக இருக்குது. இது பார்ப்பனர்களுக்கு மிக 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 இடைஞ்சலா இருக்குது. இந்த சட்டத்தை நம்ம மாத்தணும் அப்படின்னா அது அதிபர் ஆட்சி முறை வேணும், அது சர்வாதிகாரமா இருக்கணும். அப்ப மாநிலங்கள் இல்லாம இருக்கணும். அமெரிக்கா மாதிரியான அதிபர் ஆட்சி முறை கொண்டுட்டு வந்துட்டோம்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம அழிச்சிடலாம். நம்ம மீண்டும் 60 ஆண்டுகளுக்கு, 70 ஆண்டுகளுக்கு முன்பாக, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்ப்பனர்கள் அடிமையாக இருந்த இந்த மக்களை நம்ம மீண்டும் அடிமையா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆட்களை கொண்டே, நான் ஏற்கனவே சொன்னது போலதான், நம்ம ஆட்களை கொண்டே நம் விரலை வைத்து நம் கண்ணை குத்துவது போல இந்த அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான வெள்ளோட்டமாக தான் தொடர்ச்சியாக குரங்கு எப்படி குளத்தில் ஆழம் பார்ப்பதற்கு தன் குட்டியை இறக்கி பார்க்குமோ அதே மாதிரி நம் தலைவர்களை கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இது மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியாக பண்ணி கொண்டது. வரலாற்றிலேயே முதல் முறையா துணை குடியரசுத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது, கண்டிப்பா தெரிவு நிறைவேற்றப்படாது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரிந்த ஒரு விஷயமா இருக்கும்பொழுது, எதற்காக இந்த வீண் முயற்சி? ஆமா, நீங்க ஒரு ஒரு ஜனாதிபதியோ இல்ல ஒரு துணை ஜனாதிபதியோ ஒரு அரசியல் கட்சியில இருந்து தான் வர முடியும். காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க முடியும், துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க முடியும். துணை ஜனாதிபதி தான் அந்த மேல் சபையினுடைய தலைவர், அவங்க தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் அந்த பதவிக்கு அவங்க வந்ததுக்கு பின்னாலே அவங்க பொதுவான ஆட்கள் ஆயிரும், அந்த கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஜனாதிபதியா இருக்கிற திரௌபதி முர்முவோ துணை ஜனாதிபதியோ அவர் ஒரு கட்சி சார்ந்துதான் இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. அவங்க பேசுறது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. தொடர்ச்சியாக மத விஷம பிரச்சாரங்கள் செய்யறத அவை குறிப்புல ஏத்துறாங்க. விஷம பிரச்சாரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களை நீக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது ஜெகதீஷ் தங்கர்ங்கிற அந்த துணை ஜனாதிபதி சூப்பர் RSS காரராக இருந்து அந்த அவையை நடத்தி கொண்டிருக்கிறார். இது மிக மிக கேவலம். ஜனநாயகத்துல
ஒரு ஜனாதிபதியின் மீது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது என்பது கேவலமான ஒரு செயல். அந்த கேவலத்துக்கு வந்து கதாநாயகனாக ஜெகதீஷ் சங்கர் இருக்கிறார். ஆக வந்து ஜெகதீஷ் சங்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது என்பது இந்த இந்திய ஜனநாயகத்தின் மீது உள்ளபடியே நம்பிக்கை உள்ளவங்க வெட்கப்படணும். அவர் ராஜினாமா செய்யணும். ஜெகதீஷ் சங்கரை வந்து ராஜினாமா செய்யணும். ஏன்னா கடந்த ஆட்சியில மோடி அவர்கள் மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா இப்பயும் அவருடைய ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது, இப்ப இது கொண்டு வரதுல வந்து என்ன பலன் இருக்கு? இல்ல எதிர்ப்பு தான் காமிக்கணும். ஜனநாயகத்துல வந்து நம்ம வந்து சீச்சி நீ அசிங்கம் அப்படின்னு வந்து ஒரு ஜனநாயகத்தை பத்தி துணை ஜனநாயகத்தை பத்தி நம்ம சொல்லுகிற பொழுது அவர் வெட்கப்படணும். ஆனா இவங்க வந்து எதையும் வந்து வெட்கப்படுற மாதிரி தெரியல. அவங்க உதுத்துறாங்க. நீங்க வந்து மதவாதமும் மொழிவாதமும் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வந்து பண்பாடு கலாச்சாரம் என்று தன் மனதிலே வந்து ஊறி போன அவர்களுக்கு இதெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இது வந்து நம்ம வந்து துணை ஜனாதிபதி வந்து வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. இது அசிங்கம்னு அவங்க வந்து மனதார வந்து உணரணும். ஆனா உணர போறது இல்ல. ஏற்கனவே வந்து பிரதமர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தப்ப தீர்மானம் துவக்குங்கிறது எதிர்கட்சிகளுக்கு தெரியும். ஆனா நீ வந்து பொதுவானவர் இருக்கணும். நீ அனைத்து மக்களுக்குமான பிரதமரா இருக்கணும். நீ அப்படி இல்ல. நீ வந்து மொழி சிறுபான்மையினரை வந்து கேவலப்படுத்துற. நீ வந்து மத சிறுபான்மையினரை கேவலப்படுத்துற. ஆக நாங்க உன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வர்றது வந்து எங்களுடைய வந்து ஜனநாயக உரிமைன்னு கொண்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவர் திருந்தணும். திருந்துறது கிடையாது. ஆனா தொடர்ச்சியாக அவர் வந்து அதே வேலையை கடந்த 11, 12 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த இந்திய ஜனநாயகம் நிச்சயமாக அவரை வந்து வந்து மோடியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு வந்து இவிஎம் மிஷின் வாக்கு எந்திரத்தின் மூலமாக வெற்றி பெற்றதா அதான் வந்து அந்த அந்த கணினி அறிவு பெற்ற புலமை பெற்றவங்க சொல்றாங்க. நீங்க வந்து கடந்த வந்து மகாராஷ்டிரா தேர்தல்ல கருத்து கணிப்பு முழுக்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி வெற்றி பெறும் கருத்து கணிப்பு வருது. ஆனா ஜெயிக்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அறுதி பெரும்பான்மையை ஜெயிக்கிறாங்க. அதனாலதான் வந்து வந்து வாக்கு அந்த வந்து சீட்டு முறையை வந்து திரும்ப கொண்டுட்டு வரணும். எந்திரத்தை வாக்கு எந்திரத்தை வந்து புறக்கணிக்கணும்னு சொல்லி பல்வேறு கட்சிகளும் வந்து வாக்கு எந்திரத்துக்கு அந்த தேர்தல் மிஷினுக்கு எதிராக அந்த வாக்கு சீட்டு முறையை கொண்டு வர சொல்லி போராடிக்கிட்டு கேட்கறாங்க, போராடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வந்து அந்த வெற்றி என்பது அது வந்து அவங்களுடைய செல்வாக்கால் பெற்ற வெற்றிகள் கிடையாது. அது வந்து எந்திரத்திலே வந்து சூழ்ச்சி செய்து அதுல வந்து ஓல்மால் செய்து பெறுகிற வெற்றி என்பதுதான் என்னை போன்றவர்களோட அது கருத்தாக இருக்கிறது. இப்போ கடந்த சில ஆண்டுகளா தமிழகத்துல பெய்த மழைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிதி அளவீடு பட்டியல் வந்து இப்போ வெளியாகி பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும் பொழுது, பாஜக தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கிட்டே இருக்கா? 1962 அண்ணா வந்து மேல் சபை உறுப்பினரா போகிற பொழுது அண்ணா சொல்றாரு வந்து நீங்கள் வந்து தென் மாநிலங்களுக்கு அப்பவே தென் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நீங்க குறைத்தும் உத்தரப்பிரதேச மாதிரியான இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு வந்து நிதியை அதிகரித்து கொடுக்கிறது என்பது நிச்சயமாக இந்த நாடு பிளவுபடதான் வழிவகுக்கும் சொல்றாரு. இததான் நீங்க வந்து வயநாடு வந்து பேரழிவு எவ்வளவு பெரிய பேரழிவு வயநாடு. அங்க வந்து ஆளுகிற கட்சி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதால வந்து அது வந்து தேசிய பேரிடர் அறிவிக்கப்படவே இல்லை. அங்க நிதி வழங்கப்படவே இல்லை. இன்றைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கு மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியை கேட்கிற பொழுது 3 பங்கு தான் அந்த நிதியை கொடுக்குறாங்க. இது வந்து இன்னும் வந்து நாங்க சர்வே பண்ணணுங்கிறாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் இங்க வந்து தமிழ்நாட்டுல மிக அதிகம். பல லட்சம் கோடி வந்து பயிர்கள் வந்து வெள்ளத்துல மூழ்கி இருக்குது. வீடுகள் அழிஞ்சு போயிருக்குது. நீங்க திருவண்ணாமலை மாதிரியான அந்த கோயில் மாவட்டங்கள்ல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. ஆனா இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா சாதாரணமாக மழை பெய்தாலே உத்தரப்பிரதேஷ், குஜராத், மத்திய பிரதேசத்துக்கு லட்சக்கணக்கான கோடிகளை வழங்குகிற இந்த அரசு வந்து தென் மாநிலங்களே குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியை ஒழிக்க வேண்டும், பிராமணியத்தை அழிக்க வேண்டும், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த அறைகோல் விட்டு ஆளுகிற இந்த மாநிலங்களில் வந்து அந்த மக்களை வஞ்சிக்கிற விதமாக இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மறுக்கிறாங்க. இது வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய செய்தி. இப்போ இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிதிய குடுக்கல, இந்த மாதிரியான விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாதிப்பா தானே போய் முடியும். இருந்தும் அவங்க ஏன் தொடர்ந்து இப்படியே பண்றாங்க? நீங்க வந்து ஒருதலை பட்சமா பாக்குறதா நீங்க வந்து இங்க பாரதிய ஜனதா கட்சி வேறு உணவே முடியல. அவங்க என்னென்னவோ தலைகள் தண்ணியை குடிச்சு பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல எப்படியாவது காலு ஊனிடுவோம், ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு வந்துடும், ஒரே ஒரு எம்பி சீட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு. நிச்சயமாக வந்து இது பெரியார் மண்ணு, பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணு, அறிஞர் அண்ணாவால் இருந்து பதப்படுத்தப்பட்ட மண்ணு, கலைஞரால் வழிநடத்தப்பட்ட மண்ணு என்பதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மக்கள் இடம் கொடுக்கிறதே இல்லை.
அப்ப இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சைக்கோத்தனமான ஒரு மனநோயாளியாக அந்த மத்திய அரசு இருப்பதாலதான் இங்க நமக்கு தர வேண்டிய உரிமைகளை அவங்க தர மறுக்கிறாங்க.